அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். நான் பள்ளிக்கூடத்துக்கு போன ஞாபகம் வந்துச்சு. வெள்ளை சட்டை, ப்ளூ கலர் டவுசர், 12வது வரைக்கும் டவுசர் தான் கொடுத்தாங்க, பேண்ட் போடுறது. என்னுடைய ஆசிரியர் நினைவுக்கு வந்தார்கள். என்னன்னா என்னுடைய ஆங்கில ஆசிரியர் எனக்கு நினைவுக்கு வந்தார். ஆசிரியர்கள் தான் இரண்டாம் தாய் தந்தை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என்னை வளர்த்ததெல்லாம் என்னுடைய ஆசிரியர்கள் தான். முதல்ல என்னை பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது என்னை கையை காலையும் கட்டி தூக்கிட்டு போவாங்க. அவ்வளோ சேடை பண்ணுவோம். 5வது வகுப்புக்கு பிறகு எனக்கும் ஆசிரியர்களுக்குமான அன்பும் காதலும் ரொம்ப ஆழமாயி நான் 8வது படிக்கும்போதே கதை எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஆங்கில ஆசிரியர் ஏதோ வீட்டு பாடம் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆங்கிலம்னாலே பயம். இப்போ பயம் இல்லை, நம்ம பயமுறுத்தி வச்சுருந்தாங்க. பயப்பாரு பாடம் எழுதுறாங்க, நோட்டு வைக்கிறாங்க. நானும் என்னுடைய ஆங்கில நோட்டில் ஒரு கதை எழுதியிருக்கேன். வாத்தியாருக்கு தெரிஞ்சால் வெளுத்துருவாருன்னு சொல்லி எல்லோரும் நோட்டை வச்சதுக்கப்புறம் அடியில் போய் வச்சேன். எங்கள் சார் வந்தவொடனே அடியிலேருந்து உருவிட்டார். உருவி எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா உள்ள ஒரு கதை இருக்குது. அதான் நான் எழுதின முதல் கதை. என்ன பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? வாத்தியார் எங்கள் சார் என்ன பண்ணாருன்னா, டேய் இங்கே வாடா அப்படின்னு என்னை கூப்பிட்டாரு. நான் போய் நின்னேன். நான் கதை எழுதியிருக்காங்களா, சத்தமாக படுறா அப்படின்னாரு. எல்லாரும் அவன் படிக்கிறத கேளுங்க அப்படின்னாரு. நான் படித்தேன். என்னுடைய சக நண்பர்கள் எல்லாருமே அதை கேட்டாங்க. கடைசி எங்கள் சார் சொன்னார், அவனுக்கு கை தட்டுங்கடா அப்படின்னாரு. அந்த அந்த அங்கீகாரம் இருக்குல்ல, அந்த முதல் முறை எனக்கு என் ஆசிரியர் கொடுத்த ஒரு அங்கீகாரம் இருக்குல்ல, அதுதான் என்னை அடுத்தடுத்து உயர்த்துச்சு. அன்னைக்கு என்னுடைய ஆசிரியர் என்னை அடிச்சிருந்தாருனாலோ, எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தியிருந்தாருனாலோ, எனக்குள்ள இருந்த கதாசிரியர் இறந்து போயிருப்பான். அந்த ஆசிரியரை இப்போ நான் நினைவு கூறுறேன். ஒவ்வொரு முறையும் அந்த ஆசிரியர் என் முன்னாடி வருவார், என்னை ஆசீர்வதிப்பார் ஒவ்வொரு கதை எழுதும் போதும். இப்போவும் நல்லா இருக்காங்க. நான் அவருக்கு இந்த இடத்துல என்னுடைய மனமார்ந்த நன்றி சொல்றேன். வாங்க விஷயத்துக்கு. +2 எழுத போறீங்களா? எல்லாரும் பயமுறுத்துவாங்களே, போகிறவங்க அட்வைஸ் பண்ணுவான். ஆமாம், அது ஃபோனை வை பையில. ஃபோனை இருக்குப்போம், ஃபோன் பேசுறதுக்கு மட்டும் பயன்படுத்துவோம். அது ஒரு வியாதி ஆகிப்போச்சு இப்போ ஃபோன் ஃபாஸ்டிங் ஒரு நாள் இருந்து பாருங்கள். அதான் முன்னாடியெல்லாம் நம்ம வீட்டில் அம்மா இருப்பாங்க தெரியுமா, ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் விரதம் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் ஃபோனை தொட மாட்டேன், ஃபோனில் எதுவும் பார்க்க மாட்டேன், ஒரு நாள் இருந்தால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சரியா? டிஜிட்டல் ஃபாஸ்டிங் ஒரு நாள் இருக்கு. சரி, இப்போ எல்லாரும் பயமுறுத்துறாங்க, போகிறோம் வரவங்களாம் அட்வைஸ் பண்ணுறாங்க. நமக்கு பயமாக இருக்கா? பயப்படாதீங்க, ஜாலியாக இருங்க. எல்லோரும் 100 மார்க் வாங்கிட்டா இப்போ யார் தான் 90 வாங்குறது, 80 வாங்குறது, 70 வாங்குறது? படிக்கிறது ஜாலியாக படிங்க, சந்தோஷமாக இருங்க. நமக்குன்னு ஒரு விஷயம் பிடிக்கும், அது எதுன்றதை நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்கணும். இப்போ எனக்கு எடுத்துக்கிட்டா எனக்கு கணக்கு ரொம்ப பிடிக்கும். நான் மேத்தமேட்டிக்ஸ் நல்லா பண்ணுவேன். எல்லா சப்ஜெக்டும் கொஞ்சம் அப்படி இப்படி தடுமாறினாலும் எனக்கு கணக்கு ரொம்ப சரியாக இருக்கும். நான் 10ஆவதுல 100க்கு 100 எடுத்தேன். 12ஆவது 196 எடுத்தேன். அப்புறம் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் படித்தேன். அப்புறம் ஐஏஎஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி போய் ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ணேன். அப்புறம் இது நம்ம ரூட் கிடையாது, நம்ம வேற எங்கேயோ போயிட்டுருக்கோமே அப்படின்னு திரும்பி சட்டக்கல்லூரியில் சேர்ந்தேன். சட்டக்கல்லூரி நான் சேர்ந்தது நிறைய கேசஸ், புதுசான கேஸ் லாஸ் படிக்கலாம். அண்ணா பிரின்ஸ் என்ன சொன்ன மாதிரி ஆசைப்பட்டு படிச்சது அதெல்லாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.